நேயர்களுக்கு இதயம் கனிந்த இனிய வணக்கம். நம்ம விருச்சிகம் ராசிக்கார நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த முக்கியமான வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி நம்மை காக்கும் கடவுளான அந்த அழகன் முருகப்பெருமானை மனதார ஒரு நிமிஷம் கண்ண மூடி வணங்கிட்டு அப்புறமா நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, என்னை காக்கும் அன்பு முருகனே போற்றி. நிச்சயமா நல்லதே நடக்கும். நம்ம வாழ்க்கையில இனிமே நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்க. பொதுவாவே நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க தன்னுடைய சொந்த உழைப்பால் மட்டுமே வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடியவங்களா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம விருச்சிக ராசி நேயர்கள் கடவுள கண்மூடித்தனமா நம்புவாங்க. அந்த பக்திதான் அவங்கள காப்பாத்துதுன்னே சொல்லலாம். அதே போல மற்றவர்களின் உணர்வுகளுக்கு முறையான மதிப்பையும் மரியாதையையும் அளிக்கக்கூடியவங்களா ரொம்பவே நல்லவங்களா இவங்க இருக்காங்க. பாக்கறதுக்கு அழகான தோற்றமும் ஒரு கெம்பீரமான ஆளுமை குணமும் கொண்டவங்களா இவங்க தலை நிமிர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா ஒரு தலைமை பண்புக்கு மிக மிக பொருத்தமானவங்களா இருக்காங்க நம்மளோட விருச்சிகம் ராசிக்காரங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் தன்னோட வாழ்க்கையில எத்தனை பிரச்சனை வந்தாலும் எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க. ஆனா தனக்கு தெரிஞ்ச தனக்கு மிகவும் நெருங்கிய ஒரு உறவின் வாழ்க்கையில ஒரு சின்ன பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க, உடனே பதறிப்போய் ஓடிப்போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க. இவ்வளவு அற்புதமான தங்கமான குணங்களை கொண்டுள்ள என் அருமை விருச்சிகம் ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? என்னம்மா நீங்க எங்கள பார்த்து நலமா இருக்கீங்களான்னு கேக்குறீங்க. நாங்க எங்க அம்மா நலமா இருக்கோம். எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத பிரச்சனையில நாங்க உயிரோட வாழ்றதே பெரிய விஷயம் தெரியுமா? இதுல நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் எங்க வாழ்க்கையில துளி கூட இடமே கிடையாதுமா அப்படின்னு நீங்க கலங்கி போய் உங்க மனசுல வேதனையோடு நினைக்கிறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. ஆனா கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாமே இந்த மாதம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இருந்த இடம் தெரியாம காணாமல் போகுது. இது சத்தியம். உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனிமேல் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகுது. உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல எந்தவிதமான தங்குதடையும் இன்றி விறுவிறுப்புடன் நடக்கப் போகுதுங்கங்க. என் அன்பு விருச்சிகம் ராசிக்கார நேயர்களே, நீங்க எப்பவுமே மன வலிமையுடன் இருக்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். மன வலிமை மட்டும் குறைஞ்சா சுனாமி போன்ற பேரழிவுகள் நம்ம மனசுல ஏற்படலாம். அதனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஆசைப்படாம எப்பவுமே பெரிய இலக்குகளை நோக்கி தைரியமா செயல்படணுங்க. எடுத்த உடனே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த விட்டுவிடக் கூடாது. விதி இருந்தா அது தானாகவே உங்க கைக்கு வந்து சேரும்னு சும்மா இருக்காதீங்க, முயற்சி பண்ணுங்க. பொதுவா ஒவ்வொரு 14 வருடங்களுக்கும் ஒரு முறை மனுஷங்க வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் ஏற்படுங்க. அந்த வகையில இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்கு. விருச்சிகம் ராசிக்கார நேயர்களே, ஒருவேளை உங்க வீட்ல கண் திருஷ்டியோ இல்ல துஷ்ட சக்தியோ இருந்தா வீட்ல ஒரு விதமான கெட்ட வாடை வரும். அப்படி இல்லைன்னா அடிக்கடி கையில் இருக்கும் பொருள் தவறி விழுந்து உடையும். இதையெல்லாம் பார்த்து நீங்க பயப்படாம வாரம் தோறும் செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகள்ல உங்க வீட்ல சாம்பிராணி புகை போடணுங்க. சாதாரணமா இல்லாம வீட்ல நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கக்கூடிய நல்ல தரமான சாம்பிராணிய வாங்கி அது கூட தணல் போடக்கூடிய கரித்துண்டு மற்றும் வாசனை மிக்க பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி வீடு முழுவதும் மூளை முடுக்கு விடாம நல்லா புகை போடணுங்க. இத நீங்க தொடர்ந்து ஒரு 8 வாரங்களுக்கு செய்யணுங்க. செய்து முடிச்சிட்டு 9வது வாரம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஹனுமானுக்கு மனதார பூஜை செய்து அவருக்கு வடமாலை சாத்தூணுங்க. அது மட்டும் இல்லாம வாயில்லா ஜீவன்களான குரங்குகளுக்கு உங்களால முடிஞ்ச வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாங்க. இது பெரிய புண்ணியத்தை தரும். அடுத்ததா வெள்ளிக்கிழமை இல்லைனா சனிக்கிழமை அன்னைக்கு கடைகள்ல கிடைக்கக்கூடிய சொர்ண விளக்குல சாண தீபம் ஏற்றணுங்க. சுத்தமான பசுனை ஊத்தி அதுல பசுந்திரி போட்டு விளக்கு ஏற்றி வழிபடணுங்க. மறுநாள் அந்த விளக்கு எரிந்த சாம்பலை எடுத்து
தண்ணீரில கடைத்து விடணுங்க. தினமும் நீங்க ராத்திரி தூங்க போகும்போது நெற்றியில விபூதி இட்டுக்கொண்டு தூங்கணுங்க. அந்த ஹனுமனை கெட்டியா பிடித்து கொள்ளுங்க. தினமும் அவருடைய மந்திரத்தை வாய் விட்டு சொல்லுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டை எந்தவிதமான கெட்ட சக்தியும் நெருங்கவே நெருங்காதுங்க. எப்பவுமே நல்லதே நினையுங்க. நிச்சயமா உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில செயல்களா நடக்கப் போகுது. அதனால எப்போதுமே நேர்மறை எண்ணங்களை மட்டும் உங்களுடைய ஆழ மனசுல விதைங்க. என்னால செய்ய முடியும், என் வாழ்க்கையில கண்டிப்பா எனக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நல்ல நேர்மறையான எண்ணங்கள உங்களுடைய மனசுல ஆழமா பதிய வைங்க. நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில நேர்மறையான நிகழ்வுகள் மட்டும்தாங்க நடக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் தீய சக்திகள் நடமாட்டம் இருப்பதாக உங்களுக்கு தோன்றினால் நீங்க வீட்ல என்னென்ன தெய்வ புகைப்படங்களை வைக்கலாம் அப்படிங்கறத பத்தி இப்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. முதல்ல காஞ்சி காமாட்சி அம்மன் எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் அழிக்கக்கூடிய மகா சக்தி. இந்த காமாட்சி அம்மன் தெய்வத்துக்கு இருக்கு, இவங்கள வீட்ல வச்சு வழிபட்டா தைரியம் மற்றும் பாதுகாப்பு தரக்கூடியதா இருக்கும். அடுத்ததா காளி மற்றும் பத்ரகாளி. இந்த தெய்வங்கள வணங்கறதுனால கெட்ட சக்திகள் மற்றும் கண் திருஷ்டியை விலக்க இது ரொம்பவே உதவுது. நமக்கு இருக்கக்கூடிய பயம் மற்றும் தடைகளை நீக்க இது உதவுது. அப்புறம் மகாவிஷ்ணு, மன அமைதி மற்றும் பாதுகாப்பு தரக்கூடிய அற்புதமான தெய்வம் இவர். நமக்கு ஏற்படக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை குறைக்கிறதுக்கு இந்த தெய்வம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும். அடுத்தது ஆஞ்சநேயர். தீய ஆவிகள் மற்றும் பயம் நம்மள விட்டு விலக நம்மளுக்கு ஆஞ்சநேயர் என்றைக்கும் துணையா இருப்பாரு. நம்ம வீட்டை காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமா இவர் இருப்பாரு. அடுத்ததா பைரவர். இவரு இரவு நேர எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடியவரா இருக்காரு. அதனால வீட்டு சுற்றுப்புற பாதுகாப்புக்கு பைரவர் ரொம்பவே பாதுகாப்பா இருப்பாரு. அப்புறம் நரசிம்மர். தீய சக்திகளை வேரோடு முற்றிலும் அழிக்கக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கு. மிக மிக சக்தி வாய்ந்த பாதுகாப்பு தெய்வமா இவர் இருக்காரு. கடைசியா சாய்பாபா. இவரு மன அமைதியை அளிக்கக்கூடிய கருணை தெய்வமா இருக்காரு. நம்ம மனசுல இருக்கிற தீய எண்ணங்கள், கவலைகளை விலக்க இவர் நமக்கு துணையாய் இருப்பாருங்க. இந்த தெய்வ படங்களை எல்லாம் உங்க வீட்டுல வடகிழக்கு மூலையில நீங்க வைக்கலாங்க. அப்படி இல்லன்னா கிழக்கு அல்லது வடக்கு சுவர் இருக்கிற இடத்துல நீங்க தெய்வ புகைப்படங்களை மாட்டி வச்சீங்கன்னா அந்த தெய்வ அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்குங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் நீங்க இந்த சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிக்கணுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் தவறாம அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க. தினமும் மாலை நேரத்துல சுத்தமான நல்லெண்ணெய், அப்படி இல்லைன்னா நெய் விளக்கு ஏத்துங்க. ஓம் சரவண பவ அப்படின்ற மந்திரத்தை தினமும் ஒரு 11 முறை பக்தியோட சொல்லிக்கிட்டு வாங்க. வாரம் ஒரு முறை பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போய் அம்மனை மனதார வணங்கிட்டு வாங்க. மாமாதம் தோறும் வர்ற பிரதோஷ நாட்கள்ல சிவபெருமானை வணங்கிட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அசைவம் சாப்பிடுறத நீங்க தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க. அன்னைக்குன்னு பார்த்து அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்யறது ரொம்பவும் விசேஷமானதுங்க. வீட்ல எப்பவும் வேப்பிலைய வச்சிருங்க. அது ஒரு கிருமி நாசினி மட்டுமல்ல, சக்தியும் கூட. நவ கிரகத்தில செவ்வாய் பகவானுக்கு வழிபாடு செய்யுங்க. வீட்ல கண்திருஷ்டி பொம்மைய வாசல்ல தொங்க விட்டுருங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் சிவப்பு நிற உடை அணிஞ்சுக்கோங்க. நெற்றியில எப்பவும் குங்குமம், சந்தனம் வச்சுக்கோங்க. வலது கையில ஒரு செம்பு காப்பு போட்டுக்கோங்க. இது உடம்புக்கும் நல்லது. வாரத்துக்கு ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமையில கடுகு உப்பு வச்சு திருஷ்டி சுத்தி போட்டுக்கோங்க. வீட்ட தினமும் குப்பை இல்லாம சுத்தமா வச்சுக்கோங்க. உடைந்த கண்ணாடி, பழைய பொருட்களை எல்லாம் தயவு செஞ்சு அகற்றிருங்க. நீங்க வெளிய போறதுக்கு முன்னாடி உங்க இஷ்ட தெய்வத்தை மனசுல நினைச்சிட்டு அதுக்கப்புறமா வெளியில கிளம்புங்க. சரியான நேரத்துல உறங்குற நேரத்துல உறங்குங்க. காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றில வெதுவெதுப்பான வெந்நீர் குடிங்க. வாரத்துக்கு ஒரு நாளாவது நல்லெண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிங்க. முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை கட்டுப்பாரோட வச்சுக்கங்க. தேவையில்லாம மத்தவங்க கிட்ட பெருமை பேசாம இருக்கறது ரொம்பவும் நல்லதுங்க. எல்லோர்கிட்டையும் உங்க குடும்ப ரகசியத்தை பகிரக்கூடாதுங்க.
மனம் கலங்கும் போது வார்த்தைய விடாம மௌனமா இருந்துக்கோங்க. தினமும் குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது தியானம் பண்ணுங்க. தீய வார்த்தைகள பேசுறத தவிர்த்துருங்க. எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் தூரமாவே இருந்துக்கோங்க. பொறாமை மற்றும் கோபத்த குறைச்சுக்கோங்க. பிறரை மதித்து பேசுங்க. தினமும் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லும் பழக்கத்த வச்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுண்டல் அல்லது பச்சை பயிர தானமா கொடுங்க. ஏழைகளுக்கு உங்களால முடிஞ்ச உணவு வழங்குங்க. பொன்னாங்கண்ணி கீரை, அகத்திக்கீரைய உங்களுடைய உணவுல அடிக்கடி சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமா சாப்பிடாதீங்க. கூடுமானவரை காரத்தை தவிர்த்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு நாளு பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருங்க. வெல்லம் கலந்த நீரை தினமும் குடிங்க. சிவப்பு நிற பூக்களை இறைவனுக்கு தானமா கொடுங்க. வீட்ல தினமும் விளக்கு ஏத்தும்போது விளக்கு முன் சின்ன கிண்ணத்துல நீர் வச்சிருங்க. வாசல்ல தொங்க விட்டிருக்கிற எலுமிச்சை மிளகாய வாரம் ஒரு முறை மாற்றுங்க. இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இஷ்ட தெய்வத்தை நினைத்து 1 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு தூங்குங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை மாலை நேரத்தில நீங்க செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் என்னன்னு பார்க்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம், 2 கிரம்பு, ஒரு பச்சை மிளகாய் இதை எடுத்துக்கோங்க. உங்க வீட்டு வாசல்ல வச்சு விளக்கு ஏற்றி முருகனை மனதில் நினைத்து மனமுருகி வேண்டிக்கோங்க. இத செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எல்லாமே தெரிச்சு ஓடி விலகி போயிரும். உங்களுடைய குடும்பத்தில இனிமேல் நல்லதுதாங்க நடக்கும். பொதுவாவே மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். ஆனா அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி விடாமுயற்சியோட உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அப்படி உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் நிறைவேறிருங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் ஒவ்வொன்னா நிறைவேறப் போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் 16 செல்வங்களையும் அடைந்து சிறப்பாக வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் ஏதோ ஒரு போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக போகுதுங்க. அந்த பயணங்கள் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கப் போகுதுங்க. குடும்பத்தில் இதுநாள் வரை இருந்து வந்த மனம் நோகும்படியான சூழ்நிலைகள் எல்லாம் இப்ப மாறப்போகுதுங்க. தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்தில சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுதுங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷமான நிகழ்வுகள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க. உங்க வாழ்க்கையில் இத்தனை நாள் இருந்த கவலைகள், கண்ணீர் எல்லாம் இனி மறையப் போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள், கனவுகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இதுல ஒரு சின்ன எச்சரிக்கை. கணவன் மனைவிக்கு இடையே எதிர்பாராத மன வருத்தங்கள் ஏற்பட்டு நீங்க போகுதுங்க. அதனால பொறுமையையும் பொறுப்பையும் கடைபிடித்தால் உங்களால வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க.